கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூம் லோ பிரைஸ் ஸ்டாக்ஸ், அதாவது பர்டிகுலர் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். ஸோ நிறைய நண்பர்கள் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கணும். அந்த ட்ரேடிங்கிறது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் லேர்னிங் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ அந்த ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஒரு கம்மியான பிரைஸ்ல எதனா ஸ்டாக் வாங்கணும், அதுல அந்த ட்ரேடிங்கை கத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய லாங் டேர்ம் ஆக்சுவலி விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ கம்மியான பிரைஸ் அப்படிங்கும்போது ட்ரேடிங்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம். ஸோ அப்போ வால்யூம் அதிகமா இருந்தாலும் ஒரு ஸ்டாக் மேல போறதும் கீழே போறதுக்கும் என்ன அப்படின்னா வால்யூம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பராமீட்டர்ஸ். அப்போ ஒவ்வொரு அந்த ஸ்டாக்ஸ் விச் ஆர் ஹேவிங் ஹை பீட்டான்னு சொல்லுவாங்க, அந்த ஹை பீட்டா உள்ள ஸ்டாக்ஸ் தான் வால்யூம்ல பங்கெடுக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி 50 ரூபாய்க்கு கீழேயும் அதே டயத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போனா 100 ரூபாய்க்கும் கீழேயும் உள்ள ஸ்டாக்ஸ், எனக்கு வால்யூம் அதிகமா உள்ள ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ண என்னோட புதிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வால்யூம்ங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் when it comes to trading. ஓகே, சோ இந்த வால்யூம் இல்லைன்னா மத்த எந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தாலும் பிரைஸ் ஏறுது அப்படின்னு பார்த்தாலும் அது எல்லாமே ஃபேக் அவுட். ஓகே, சோ அப்போ ட்ரேடிங்ல நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வால்யூம் நீங்க கண்டுபிடிக்க கத்துக்கணும். அந்த வால்யூம் ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹவு டு யூஸ் வால்யூம் டு இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங். இந்த உங்களோட வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அதுல மூவிங் அவரேஜ் அப்ளை பண்ணி வால்யூம் மேல போகும்போது கேப்சர் பண்றது, அதை எப்படி பண்ணலாம், உங்களுடைய சார்ட்ல எப்படி அந்த வால்யூம் ப்ரொஃபைலையும் அந்த மூவிங் அவரேஜ் அப்ளை பண்றது அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன் பேலன்ஸ் வால்யூம் இண்டிகேட்டர். அதாவது வால்யூம் எப்பப்பெல்லாம் மூவ் ஆகுதோ அப்போ இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். இந்த இண்டிகேட்டர் நீங்க பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கலாம். இதை பயன்படுத்தி சில பேர் ட்ரேட் எடுத்து அந்த டீடைல்ஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்துல இந்த 2 வீடியோ உங்களுக்கு வால்யூம் ரிலேட்டடா ரொம்ப பயன்படும். ஓகே, பார்க்காதவங்க பாருங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் லோ பிரைஸ் சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு லோ பிரைஸ் வேணும். ஏன் அப்படின்னா ரொம்ப நான் ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் நான் எடுத்து வந்திருக்க பணம் ஒவ்வொருத்தனுடைய கெப்பாசிட்டினால 2000 ரூபாய் 5000 10,000 இதுக்குள்ள நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, சோ அப்போ பாத்தீங்கன்னா அப்போ லோ பிரைஸ் ஸ்டாக்ஸ் எப்படின்னா 50 ரூபாய்க்கு கீழே 100 ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது அது கண்டிப்பா எல்லாருக்கும் அஃபோர்டபுளா இருக்கும். ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொன்னோம்னா ஹை வால்யூம். அப்போ வால்யூம்ங்கிறது என்ன, சோ ஒரு பை ஒரு செல் ஆகும்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த மாதிரி நடக்கிறது. அப்போ ஒரு நாள் அதிகமா வால்யூம் நடக்குதுன்னா அந்த ஸ்டாக் என்ன சொல்றது ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு சூட்டபிளான ஸ்டாக்ஸ். ஓகே, சோ when it comes to trading there are two traders. ஒன்னு aggressive traders, இன்னொரு conservative traders. conservative traders அப்படிங்கறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி குவாலிஃபைட் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே டயத்துல அந்த ஸ்டாக்ஸ் வால்யூம்லயும் ப்ளே பண்ணணும். அதே டயத்துல இட் ஷுட் ஹேவ் த வால்யூம்ல ப்ளே பண்ணுதுனாவே இட் ஷுட் ஹேவ் த ஹை பீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, பீட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது நிப்டியை விட அதிகமா இயங்குறது. சோ நிப்டி ஒரு மடங்கு போச்சுன்னா பீட்டா ஹை பீட்டா ஸ்டாக்ஸ்லாம் 1.2 1.5 2 டைம்ஸ் அந்த மாதிரி போகும். ஓகே, நிப்டி அதே மாதிரி ஒரு மடங்கு இறங்குச்சுன்னா ஹை பீட்டா ஸ்டாக்ஸ்லாம் அதே மாதிரி கீழே இறங்கும். ஓகே, சோ இந்த விதத்துல மார்க்கெட் மேல போகும்போதும் மார்க்கெட் கீழே இறங்கும் போதும் ஓகே தேவைப்படுற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா அதிகமான வால்யூம் உள்ள ஸ்டாக்ஸ். ஓகே, சோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போறதுன்னா டாப் 10 வால்யூம் ஹை வால்யூம் லோ பிரைஸ் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது மெயின்லி பேஸ்ட் எதை பார்த்தீங்கன்னா எதை வச்சு நான் வரிசைப்படுத்திருக்கேன்னா வால்யூம் அதிகமா உள்ளதுல வரிசைப்படுத்திருக்கேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல 50 ரூபாய்க்கு கீழே வால்யூம் அதிகமா உள்ள ஸ்டாக்ஸ் வரிசைப்படுத்திருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல 100 ரூபாய்க்கு கீழே வால்யூம் அதிகமா உள்ள ஸ்டாக்ஸ் வரிசைப்படுத்திருக்கேன். மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா சேம் ஸ்டாக் லிஸ்ட் தான் வரும். ஒன்னு ஒரு 2 or 3 ஸ்டாக்ஸ் அடிஷனலா வரும். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வோடோஃபோன் ஐடியா. இதனோட வால்யூம் 32 crore 4,20,082.5. ஓகே, இந்த ஸ்டாக் இதோட பிரைஸ் 5 ரூபாய். ஓகே, இதுல உள்ள ஸ்டாக்ஸ் எதுவுமே ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் கீழே போச்சுன்னா கட் ஆச்சுன்னா அவங்க வெளில வந்துருவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா நான் 10 ட்ரேட் எடுத்தேன், அதாவது இந்த மந்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ட்ரேட் எடுத்தேன்னா அதுல ஒரு 5 ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் 45 ட்ரேட் இல்ல நான் சொல்றது ஒரு ரேஷியோ வச்சுப்பாங்க. இத்தனை ட்ரேட் சக்சஸ் ஆகணும், நான் ஃபெயிலியர் ஆன ட்ரேட் கூட அதுல எனக்கு வந்துடும் இப்படின்னு பாக்குறவங்க அக்ரெசிவ் ட்ரேட். சோ இவங்க யாருமே இந்த ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலா பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை வால்யூம். சோ இவங்க கேட்ட கேள்வி என்ன, இந்த மாதிரி டாப்ல உள்ள ஒரு 10 வால்யூம்ல ஸ்டாக்ஸ் காட்டுங்க சார் அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக ஒர்க் பண்ணி எடுத்த ஸ்லைடு தான் இது. சரி,
ரெண்டாவது ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஹெச்இஎல், மூணாவது எஸ் பேங்க் எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் ஃபேவரட் ஆஃப் ஆக்சுவலி ஆல் த ட்ரேடர்ஸ். அசோக் லேலண்ட் நாலாவது, அஞ்சாவது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆறாவது வந்து பேங்க் ஆஃப் பரோடா, 7 ஃபெடரல் பேங்க், 8 வந்து டாடா பவர், 9 வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து எடுத்துட்டீங்கன்னா லெஸ் தென் ஆக்சுவலி 100 அப்படின்னு பார்க்கும்போது சாரி 10வது ஸ்டாக் வந்து என்சிசி. ஓகே, சோ அடுத்ததுல வந்து லெஸ் தென் 100 எடுக்கும்போது வோடோஃபோன் ஐடியா, பிஹெச்இஎல், டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க், ஓஎன்ஜிசி, அசோக் லேலண்ட், ஐடிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, வேதாந்தா, மதர்சன் சுமி. ஓகே, சோ இதுல சில பங்குகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 100 ருபீஸ்க்கு மேல இருந்துச்சு. இப்ப கரண்ட் மார்க்கெட்டுக்கு 100 ருபீஸ் கீழே, 50 ருபீஸ் கீழே அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா கரண்ட் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு டவுன் நடந்துச்சு, கிராஷ் நடந்துச்சு. அதுல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் விலை வந்து இறங்கியிருக்கு. ஓகே, சோ இது வந்து இட் கீப்ஸ் ஆன் ஆக்சுவலி சேஞ்சிங். இட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சேஞ்ச் ஆகும்போது பிரைஸ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கும் ரெண்டாவது ஸ்லைடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். தட் இஸ் டாடா மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, வேதாந்தா, மதர்சன் சுமி. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஸ்லைடுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 அதிகமான வால்யூம் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம். அதே டயத்துல லோ பிரைஸ் 50 ரூபாய்க்கு கீழையும் 100 ரூபாய்க்கு கீழையும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். நிறைய மார்க்கெட்ல உள்ள புதுசா வர்றாங்க, அவங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து போன வீடியோல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆப் சொன்னோம். இந்த வீடியோல வந்துட்டு அவங்களுக்கான சூட்டபிள் ஸ்டாக் சொல்லிட்டோம். அப்போ இந்த ஸ்டாக்ஸ் அவங்க ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் மிக மிக முக்கியம். ஓகே, சோ அந்த ஒரு விஷயம். சோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லைடு யாருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ், எகைன் வந்துட்டு ட்ரையல் பாக்குறவங்க, சோ அதாவது கேஷ்ல வந்து கொஞ்சமா வந்து வாங்கி பார்த்து செக் பண்ணிக்கலாம், அதாவது வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இல்ல சார் இந்த அக்ரெசிவ் அப்ரோச் எனக்கு வந்துட்டு எனக்கு சூட் ஆகாது, என்னோட கெப்பாசிட்டிக்கும் இல்ல வந்துட்டு என்னோட பர்சனாலிட்டிக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு ஸ்லைட்லயுமே வந்து அதாவது லெஸ் தென் 50 ருபீஸ்லயும் லெஸ் தென் 100 ருபீஸ் எது வந்து ஃபண்டமெண்டலி குவாலிஃபைடு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பல விதமான வீடியோல பார்த்திருக்கோம். நம்மளுடைய நிறைய வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஃபில்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு மாசமா. அதுல வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்லைடு மூலமா நான் எடுத்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக்ஸ் இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங் இந்த 5 ஸ்டாக்ஸ் அப்படின்னா, இந்த 5 ஸ்டாக்ஸ் நீங்க கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க, இதுல வந்து ட்ரேட் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் கூட வந்து போடணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் which are suitable for லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்படியே வந்து நீங்க எதிர்பார்த்த பிரகாரம் இது வந்து மேல போகலைன்னா, இது ஒன்லி பைக் மட்டும்தான், மேல போகலைன்னா நீங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து ட்ரக் லீடிங் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி லைக் டாடா மோட்டார்ஸ் மாதிரி, அசோக் லேலாண்ட், அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸோ ஒன் ஆஃப் த மிட் கேப் ஆக்சுவலி பேங்க், ஃபெடரல் பேங்க், மிட் கேப் பேங்க், பிரைவேட், ரெண்டுமே பிரைவேட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், மதர்சன் சுமி, ரொம்ப அதாவது ஆட்டோமொபைலோட ஆன்சிலரிஸ் அதிகமா வந்து பண்றாங்க. ஓகே, சோ இந்த 5 ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஆக்சுவலி சூட்டிங் அவர் ஃபில்டர் கிரைட்டீரியா. ஓகே, அந்த விதத்துல நீங்க இந்த 5 ஸ்டாக்லும் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து இதுல பண்ணலாம், புதுசா வந்திருக்கவங்க இதுல பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு உங்க டைரக்ஷன் போகலைன்னா நீங்க வந்து உங்களுடைய இதுக்கு வந்துட்டு லாங் டர்ம் அக்குமுலேட் பண்ணலாம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோல கொடுத்திருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கான Q&A செஷன் என்னன்னா, which are the stocks fundamentals currently deteriorated and will improve it in future as per your study and analysis. நான் வந்து ஒரு 5 ஸ்டாக் கொடுத்தேன், இது வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் சொன்னேன். இதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் காட்டியிருக்கோம். அதாவது வந்து ரிப்பீட்டடா உள்ள ஸ்டாக்ஸ் மைனஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. இதுல வந்து சிலதுலாம் நான் வந்து இந்த 5 ஸ்டாக்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் சொல்லியிருக்கேன், சில ஸ்டாக்ஸ் வந்து நான் இதை எடுக்கல. அப்போ இன்னைக்கு அதனுடைய ஃபண்டமெண்டல் வந்து கீழே இருக்கலாம், நாளைக்கு அதனுடைய ஃபண்டமெண்டல் மேல போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய பிசினஸ் growth இன்க்ரீஸ் ஆகலாம். ஆட்டோமேட்டிக் பிசினஸ் growth இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபண்டமெண்டல் இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த அடிப்படையில் நீங்க எதனா அந்த ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரீசனிங், நீங்க ஸ்டடி பண்ண விஷயங்களையும் இங்க இந்த வீடியோக்கு கீழே அந்த ஸ்டாக்னுடைய பெயர், அதனுடைய ரீசனிங் வந்து மென்ஷன் பண்ணினா கண்டிப்பா இதனுடைய நம்மளுடைய நண்பர்களுக்கு, மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ மீண்டும் ஒரு நல்ல தகவல் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.